ஏர் இந்தியா விமானத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கோவை ஹாப்ஸ் ஏவிகேஷன் அகாடமி சார்பில் அஞ்சலி. சமீபத்தில் நடந்த ஏர் இந்தியா விமானத்தில் உயிரிழந்த 241 பேரை நினைவுகூரும் விதமாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கோவை ஹாப்ஸ் ஏவிகேஷன் அகாடமி சார்பில் செவ்வாய்க்கிழமை ஆர்எஸ்புரம் பகுதியில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விண்ணுக்கு ஓர் கடிதம் என்ற கருவியில் நடைபெற்ற இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் விமானத்துறை சார்ந்த கல்வி கற்கும் 40 மாணவர்கள், ஹாப்ஸ் அகாடமியின் நிர்வாகம் மற்றும் ஊழியர்கள் சார்பில் 10 பேர் ஆகியோருடன் விமான பைலட்டுகள் சுமார் 10 பேர் சேர்ந்த விபத்தில் இறந்தவர்களை நினைவுகூரும் விதமாக தாங்கள் எழுதிய கடிதங்களை ஹீலியம் பலூன்களில் கட்டி வானத்தை நோக்கி அனுப்பினர். விமான விபத்தில் இறந்தவர்களை இந்திய மக்கள் அனைவரும் இழந்து வருந்துவதாகவும் அவர்கள் அனைவரும் எப்பொழுதும் இந்தியர்களின் இதயங்களில் நிலைத்திருப்பார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வில் பங்கேற்றவர்கள் அனைவரும் 1 நிமிட மௌனாஞ்சலி செலுத்தி மறைந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்து ஹாப்ஸ் ஏவிகேஷன் அகாடமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாவது: ஜூன் 12 அன்று நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் செய்தி என்பதை தாண்டி எங்கள் மேல் ஆழமான தாக்கத்தையும் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. இந்த சோக சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரும் அவர்களின் குடும்பத்தின் நம்பிக்கையும் கனவுமாக இருந்தவர்கள். நாங்கள் விமானத்துறையை சார்ந்தவர்களாக உள்ளதால் இந்த தருணத்தில் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது எங்களின் கடமை என கருதுகின்றோம். விண்ணுக்கு ஓர் கடிதம் என்னும் இந்த நிகழ்வு மூலம் இறந்த அனைவரையும் நாங்கள் எங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம் என்பதை வெளிப்படுத்த ஒரு வழியாக பார்க்கின்றோம். 241 பேரின் உயிரிழப்புக்கு எங்கள் வருத்தத்தையும் தெரிவித்து அவர்களுக்கு எங்கள் மரியாதையை சமர்ப்பித்து இந்த துறையில் பாதுகாப்பை அதிகரிக்க உறுதியேற்போம் என கூறினர். இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்டர்ஸ், பைலட்ஸ் எல்லாரும் இங்க காந்தி பார்க்ல ஏர் இந்தியா 171ல இறந்தவங்களுக்காக அஞ்சலி செலுத்துற விதமா இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு ரோசஸ் வச்சிருக்கோம். ஏர் இந்தியா 171ஓட கிராஷ் எதிர்பாராத விதமா நடந்த ஒரு மிகப்பெரிய கிராஷ். இது அவங்க ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு இழப்போ அதே அளவுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே ஒரு இழப்பு. ஆனா ஏவியேஷன் எப்பயுமே நடக்கிற தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு அதை இன்னமும் சேஃபரா ஆக்கும். இதுல ஏதாவது தவறுகள் நடந்திருந்தா நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை இன்னமும் நம்ம சேஃபரா ஆக்குவோம். லெட்ஸ் ஆல் ஜாயின் டுகெதர் இன் திஸ். தேங்க்யூ.